நாங்க மாசத்துக்கு 6000 ரூபாய் 7000 ரூபாய் கரண்ட் பில் கட்டுறோம். ஆனா அந்த கரண்ட் பில் வசதி இன்னும் எங்களுக்கு கிளியர் பண்ணி தர கிடையாது. நாங்க மாசத்தை நாங்க நம்பி போட்டது வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த தடவை எங்களுக்கு எடப்பாடி ஐயா மூலியமா எங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும். எங்க ஏரியாவுக்கு பட்டா கிடைக்கணும், படிக்கிற பசங்களுக்கு ஒரு சலுகை கிடைக்கணும், வசதியானவங்க அந்த ஏழமற்றவர்களுக்காக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சலுகை கிடைக்கணும். ஓடையெல்லாம் நம்பி போனது, அதுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. பட்டா வாங்கி தரோம் அப்படின்னாங்க. இப்போ 1வது வார்டு பாலதிருப்பதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 20 வீட்டு வரைக்குமே கரண்ட்டுக்கு வசதி கிடையாது, பட்டா எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு வாங்கினாங்க. இதனால் வரைக்கும் அவங்க எதுவுமே செஞ்சது கிடையாது. கரண்ட் எல்லாம் வாங்கி கொடுக்காது. படிக்கிற பசங்க எங்க வீட்டுல எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கரண்ட் வசதி கிடையாது. நாங்க மாசத்துக்கு 6000 ரூபாய் 7000 ரூபாய் கரண்ட் பில் கட்டுறோம். ஆனா அந்த கரண்ட் பில் வசதி இன்னும் எங்களுக்கு கிளியர் பண்ணி தர கிடையாது. எந்த ஒரு வசதியுமே இல்லாம தான் இருக்குது. பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாம இருக்கு. முன்ன அம்மா இருக்கப்ப பெண்கள் நடுஜாமத்துல போனாலும் ஜெயிச்சு வரலாம், தனிமையா போனாலும் வரலாம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒரு சின்ன பிள்ளைய கூட வெளியில விட முடிய மாட்டேங்குது. போதைகளை ஒழிக்கணும், அதான் மெயின். படிக்கிற பசங்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே போதைகளை ஒழிக்கணும். அதை ஒழிச்சோம்னா மக்கள் தெளிவாவாங்க.